அந்த இராணுவத்தை 21 நாடுகள் சேர்ந்து எம் கண் முன்னே அழித்தொழித்தார்கள். அழித்தொழிக்கும் போது இன்னொரு தாய்நிலமான தமிழகம், ஏறத்தாழ 8 கோடி மக்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழகம் அதற்காக கிளர்ந்திருந்து போராடி இருந்தால் அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இங்கு போராடவில்லை, அந்த அளவு கிளர்ச்சி எழவில்லை. காரணம் என்னவென்று பார்த்தால் நம்முடைய தமிழர்களை, நம்முடைய தமிழ் இனத்தை இன்னொரு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதை கண்டறிந்து அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி எங்கு வீழ்த்தப்பட்டமோ தமிழர்கள் வீழ்ந்து விட்டார்கள், இனி அவர்கள் எழுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை என்கிற ஒரு சூழலில், இல்லை விழுவதனைத்தும் வீழ்ச்சிக்கானதல்ல எழுச்சிக்கானது என்கிற உத்வேகத்தை கொடுத்து எம்முடைய இனம் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதோ அத்தனை வஞ்சகத்தையும் அதன் உண்மைகளையும் இந்த உலகத்துக்கு எடுத்து இயம்பி உரக்க குரல் கொடுத்து எம்மை அரசியல் மயப்படுத்தி எம்மை ஏமாற்றியவர்கள், எம்மை வஞ்சித்தவர்கள், எம்மை அழித்தவர்கள், எம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய சூழ்ச்சிகரமான செயல்பாடுகள் அத்தனையும் நமக்கு எடுத்து காட்டி